ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் யூசேஜ் ஆஃப் உகேமிகே பாசிவ் ஃபார்ம் இன் ஜாப்னஸ். பாசிவ் ஃபார்ம். ஸோ பாசிவ் ஃபார்ம் அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்ட் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்குது அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ ஜாப்னஸ்லேயும் அதே மீனிங்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சப்ஜெக்ட் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் அந்த ரிசீவிங் ஆக்ஷன் வந்து அதிகமாக அந்த சப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு இதை நீங்கள் கா பார்ட்டிக்கல் ஆர் வா பார்ட்டிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டூயர் ஒருத்தங்க அந்த ஆக்ஷனை பண்ணி தான் நீங்கள் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிப்பீங்க இல்லைங்களா? அப்போது அந்த ஆக்ஷனை பண்ணுற டூயர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே மிக்கே. ஸோ இதனுடைய கன்ஜுகேஷன் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு வேர்பை நீங்கள் ஒரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே மஸ்ஸு ஃபார்ம்லேருந்து கன்வெர்ட் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். குரூப் 1 வேர்ப். ஸோ மஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சவுண்டை கரஸ்பாண்டிங் சவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மஸ் ஆட் பண்ணணும். செகண்ட் குரூப் வேர்பை மஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மஸ் ஆட் பண்ணணும். தேர்ட் குரூப் வேர்பு ஷிமஸ்ன்றது சரேமஸ்னு கன்வெர்ட் ஆகும். கிமஸ் அப்படின்றது கொரரேமஸ் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். குரூப் 1 வேர்ப் என்ன ரூல் படித்தோம் நம்ம? மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சவுண்டை கரஸ்பாண்டிங் சவுண்டுக்கு மாற்றிட்டு ரேமஸ் ஆட் பண்ணணும். ஷிக்கரிமஸ் ஷிக்கரேமஸ். குரூப் 2 மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ரேமஸ் ஆட் பண்ணணும். ஹொமேமஸ் ஹொமேரேமஸ். குரூப் 3 வேர்ப் ஷிமஸ் சரேமஸ் கிமஸ் கொரரேமஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜாப்பனீஸில் பாசிவ் வேர்ப் அப்படின்னாலே பாசிவ் ஃபார்ம் அப்படின்னாலே ஸோ அது அஃபெக்டிங் இதுக்கு மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹஹானி ஹொமேர் அரே மஷ்தா, அம்மாவால் பாராட்டப்பட்டேன். சிச்சினி ஷிக்கர் அரே மஷ்தா, அப்பாவால் திட்டப்பட்டேன். அனினி வரவர் ரே மஷ்தா, ஸோ நான் அண்ணாவால் சிரிக்கப்பட்டேன். லைக் அவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்ற மீனிங் தான். இமோத்தோனி ஜூசுவோ நொமரே மஷ்தா, நான் தங்கையால் ஜூஸை குடிக்கப்பட்டேன். வதாஷிவா இமோத்தோனி மெகனிவோ குவசரே மஷ்தா, நான் தங்கையால் கண்ணாடியை உடைக்கப்பட்டேன். ஸோ தமிழ்ல என்னுடைய கண்ணாடியை அண்ணா உடைச்சிட்டாங்க, தம்பி உடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி என்னுடைய கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, உடைக்கப்பட்டேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஜாப்பனீஸில் ஃப்ரேம் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அனாயிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த பாசிவ் வேர்ப் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் ஜாப்பனீஸில் ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதில் அதிகமாக வந்து எஃபெக்டான அப்படின்றத யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது நீங்கள் ஒரு ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறீங்க, அது ஒரு தேங்க்ஃபுல்லான ஆக்ஷனா இருந்தா என்ன பண்ணணும்? அப்ப அந்த கேஸஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்? அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த கேஸஸ்க்கு என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தே குறைமஸ் பத்தே முறைமஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணணும். அவங்க எனக்கு இதை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா நான் அவங்க கிட்ட இந்த ஆக்ஷனை செஞ்சு ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம இந்த பேட்டர்ன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: ஹஹாகா ஷுக்குதைவு வெட்சுதத்தை குறைமஷ்தா, அம்மா ஹோம்ஒர்க்கை ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, அது ஒரு தேங்க்ஃபுல்லான விஷயம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்குலாம் நீங்கள் இந்த அவங்களே எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்றதை நீங்கள் மீன் பண்ண வரீங்கன்னா தே குறைமஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அவங்க கிட்ட இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணனா நீங்கள் தே முறைமஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அனிகா ஒகாஷிவோ கத்தே குறைமஷ்தா, அண்ணா எனக்கு ஸ்வீட்ஸை வாங்கி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்தாங்க. சிச்சி நீ குருமாவோ உன்தன்ஷ்தே மொரத்தா, ஸோ அப்பா எனக்கு ட்ரைவ் பண்ணி கொடுத்தாங்க, நான் அவங்க கிட்ட இருந்து அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். உபாசானி நிஹோங்கவோ விஷயத்தை மொரத்தா, பாட்டி கிட்ட இருந்து நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அவங்க கிட்ட இருந்து இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கேசஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் பாசிவ் ஃபார்மை யூஸ் பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அதிகமாக அந்த பாசிவ் ஃபார்மை யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஸ்.